வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக அரசு அலுவலகங்கள் அல்லது காவல்துறை எஸ்பி அலுவலகங்கள் போன்ற உயரதிகாரிகள் பணியாற்றக்கூடிய அலுவலகங்களில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது ஏற்பட்டு வருகிறது. இது அன்றாடம் பதியக்கூடிய வழக்குகளின் அடிப்படையிலும் மற்றும் அன்றாட செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள், வலைதள செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது. இதன் மூலம் பெண்களுடைய அதிகாரம் என்பது மட்டுப்படுத்தப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக நீலகிரி மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் வந்து பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை வந்து விசாகா கமிட்டி என்ற விசாரணை கமிட்டி வந்து விசாரணை செய்து அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கண்காணிப்பாளர் மோகனகிருஷ்ணன் என்பவரை வந்து பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரைகள் உள்ளிட்ட சில பரிந்துரைகளையும் வந்து செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து இந்த மோகனகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சில குறிப்பிடத்தக்க கருத்துக்களை இந்த உத்தரவிலே வந்து தெரிவித்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பணியிடங்களில் வந்து பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு என்பது அவர்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிறது. இது வந்து ஒரு நெறிபிரண்ட செயல். இது வந்து ஒரு மறைமுகமான சமூக சீர்கேடு என்று தெரிவித்ததோடு, மேலும் பெண்களுக்கு வந்து அந்த அலுவலகத்தில் ஒருவருக்கு மட்டும் அந்த பாலியல் தொந்தரவு வந்து பிரச்சனை என்பது கிடையாது. ஒருவருக்கு ஏற்பட்டால் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாக, அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. மேலும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அவர்கள் பணித்திறனும் நாளுக்கு நாள் வந்து குறைந்து வருகிறது. ஏன்னா இது போன்ற பாலியல் அச்சுறுத்தல் இருக்கும் இடத்துல அவங்க ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியாது. அதனால் பணித்திறன் குறையுது. இதனால் நாட்டினுடைய பொருளாதாரமே வந்து பாதிப்புக்குள்ளாகிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பெண்கள் வந்து இன்றைக்கி நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து நிர்ணயிக்கும் இடத்திலே இருக்கிறார்கள். பொதுவாக இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு லிஸ்ட்டை வந்து ஆய்வு செய்கின்ற போது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிலையை நாம் வந்து பார்க்கின்றோம். அப்போ வந்து பெண்களுடைய சக்தி முடிவு செய்தால் யார் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக உயரதிகாரிகள் பணியாற்றக்கூடிய அரசு அலுவலகங்கள், பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய அலுவலகங்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது ஏற்படுகிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்த முடியும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபி ராஜேஷ் தாஸ் என்பவர் கூட அவர் அந்த காவல்துறையிலே பணியாற்றிய, அதாவது ஐபிஎஸ் ரேங்கிலே வந்து பணியாற்றிய ஒரு பெண்ணிற்கு வந்து பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்ததாகவும் அது சம்பந்தமான வழக்கு கூட விசாரணைகள் வந்து நடந்து வருகிறது, மேல்முறையீட்டு விசாரணை நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்போ காவல்துறை மற்றும் இதர உள்ளிட்ட அரசு துறைகள் அல்லது இதர தனியார் துறைகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பாலியல் அத்துமீறல் என்பது அதிகரித்து வருகிறது. இது சம்பந்தமான வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து பதியும் வண்ணமாக இருக்கிறது. அப்போ இதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசு வந்து உரிய கடுமையான விதிமுறைகளை வந்து உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய, அதாவது பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நிலையில் வந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், விதிகளை வகுக்க வேண்டும். அப்போ வந்து இது அப்போ தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நிலையில் இருக்கும். சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலம் கடந்த பின்பும் இந்த பாதுகாப்பின்மை, பாலியல் அச்சுறுத்தல் என்பது அதிகரிப்பது என்பது ஒரு கவலைக்கேடான விஷயம். இது வந்து ஒரு சமூக புற்றுநோயாக கருதப்படுகிறது. அதனால தான் அவர்களுடைய அதிகாரம் என்பது வந்து மட்டுப்படுத்தப்படுகிறதாக நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவித்துள்ளது. இது நாட்டின் பொருளாதாரத்தில் பாதிப்பையும் அச்சுறுத்தையும் ஏற்படுத்தும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதில் தெளிவுபடுத்தும் காணொளிகள் அல்லது
அது சம்மந்தமான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடனே அனுப்புகிறோம். மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளும் உடனுக்குடனே வந்தடையும். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.